Hello guys, welcome to Supriya's Easy NEET. Today we are going to see the formulas on electrostatics for NEET exam. So electrostaticsல வந்து electric charge first definition. இது electric chargeனு நமக்கு தெரியும். Charge of a material body, that property due to which it interacts with other charges. And two kinds of charges, ஒன்று positive ஒன்று negative. ஸோ நமக்கு சார்ஜ் எலக்ட்ரிக் சார்ஜோட SI யூனிட் வந்து கூலும்புன்னு தெரியும். சார்ஜ் வந்து quantized, conserved and additive. Quantized, conserved and additive. அடுத்தது கூலும்ஸ் லா. கூலும்ஸ் லால ஃபார்முலா வச்சு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். F is equal to 1 by 4 pi epsilon naught r q1 q2 by r square. Epsilon naught r வந்து dielectric constant. This law is applicable only for static and point charges. Moving charges may result in the magnetic interaction. And if charges are extended, induction may change the charge distribution. பிரின்சிபல் ஆஃப் சூப்பர்பொசிஷன் இது ஒன்றும் இல்லை. இப்போ 2-3 சார்ஜஸ் கொடுத்துட்டு அதில் இருக்க ஃபோர்ஸ் எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக கால்குலேட் பண்ணி வச்சுட்டு டோட்டலாக ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும் இல்லையா, அதுதான் பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லைன்னா இதுக்கு வேற பேர் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி இல்லைன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த், மூணுமே ஒன்று தான். அது மூணுமே வெக்டர் குவான்டிட்டிஸ். ஸோ ஃபார்முலா வந்து E is equal to F by Q. யூனிட் வந்து நியூட்டன் per coulomb or volt per meter. Electric field intensity due to charge Q E is equal to limit Q naught to 0. F by Q naught is equal to 1 by 4 pi epsilon naught Q by R square R cap. This is due to a charge Q. அடுத்தது நல் பாயிண்ட் ஃபார் டூ சார்ஜஸ். அதாவது இப்போ 2 சார்ஜஸ் இருக்கு, ரெண்டும் ஒரு செப்பரேஷன் ஆர்ல இருக்கு. இப்போ Q1 வந்து கிரேட்டர் தேன் Q2ல இருக்கும்போது நல் பாயிண்ட் நியர் Q2 அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா எந்த இடத்துல ஃபோர்ஸ், எந்த இடத்துல எந்த இடத்துல வந்து ஜீரோல இருக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு கேட்குறாங்க. நல் பாயிண்ட். இப்போ நீங்க எக்ஸ்டெண்ட் டிஸ்டன்ஸ் இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்போ அந்த டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கணும், அப்பதான் உங்களுக்கு அந்த பாயிண்ட் ஜீரோவா இருக்கணும். அப்போ அந்த டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கணும், ரூட் ஆஃப் Q1 இன்டூ டோட்டல் டிஸ்டன்ஸ் ஆர் பை ரூட் ஆஃப் Q1 பிளஸ் Q2. இதுதான் எக்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் ஆஃப் நல் பாயிண்ட் ஃப்ரம் Q1 சார்ஜ். சாரி, இதுதான் எக்ஸ். அடுத்தது வந்து இது வந்து ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம சார்ஜ் கன்சிடர் பண்ணிக்கணும். லைக் சார்ஜுக்கு பாசிட்டிவ், அன்லைக் சார்ஜஸ்க்கு நெகட்டிவ் கன்சிடர் பண்ணிக்கணும். ஈக்குலிபிரியம் ஆஃப் 3 பாயிண்ட் சார்ஜஸ் Q1 Q2 2 பாயிண்ட் சார்ஜஸ் எண்ட்ஸில் இருக்கு. இப்போ நடுவில் வந்து ஒரு ஸ்மால் Q வச்சுருக்காங்க. இப்போ அந்த Q1க்கும் ஸ்மால் Qக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ். அப்போ இப்போ இதுதான் ஈக்குலிபிரியம் ஆஃப் 3 பாயிண்ட் சார்ஜஸ். அப்போ தேர்ட் சார்ஜ் ஷுட் பி அன்லைக் நேச்சர். அப்போனா Qவோட வேல்யூ வந்து Q1 Q2 by root of Q1 plus root of Q2 the whole square. இந்த ஃபார்முலா இம்பார்ட்டன்ட், மற்றபடி இதில் வேற எதுவும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. அதே மாதிரி சிமெட்ரிக் ஜியாமெட்ரிக்கல் பாயிண்ட் சார்ஜ் சிஸ்டம். இப்போ இந்த மாதிரி ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள் அந்த மாதிரி கொடுத்துட்டு சென்டர்ல இருக்க பார்த்தீங்களா, அந்த இடத்துலலாம் என்ன வேல்யூ இருக்கும், டோட்டல் சார்ஜ் Q என்னவா இருக்கும். எல்லாமே இப்போ ஃபுல் சார்ஜுமே கார்னர்ஸ்ல இருக்க எல்லா சார்ஜுமே Q தான். ஆனால் நான் சென்டர்ல இருக்க சார்ஜ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். இது டெரிவேஷன்லாம் போட்டுட்டு இருந்தோம்னா நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும் எக்ஸாம்ல. ஸோ அதனால டேரக்டா ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சுக்கணும் எப்பவுமே. ஈக்குவலிட்டல் ட்ரையாங்கிள்ல சென்டர்ல வந்து -Q/√3, ஸ்கொயருக்கு பார்த்தீங்கன்னா -Q இன்டூ 2√2 + 1/4. இதுதான். அதே மாதிரி சஸ்பெண்டட் பாயிண்ட் சார்ஜ் சிஸ்டம் இந்த மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டு பெண்டுலம் பால்ஸ் மாதிரி இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த பக்கம் ஃபோர்ஸ், இதுதான் ஃபோர்ஸோட டைரக்ஷன். அப்புறம் இது வந்து T cos theta, இது வந்து வெயிட்டோட டைரக்ஷன். இந்த பக்கம் T sin theta, இது வந்து அதோட டைரக்ஷன், அந்த பெண்டுலமோட மூவிங் டைரக்ஷன் இது. ஸோ இப்போ T cos thetaவும் mgயும் ஈக்குவல்ல இருக்கு பாருங்க. உங்களுக்கு வேற கலர்ல பென் காட்டுறேன். I will show it in another pen color. ஸோ T cos thetaவும் mgயும் இது பாருங்க இப்படி இருக்கு, இந்த சைடு இருக்கு. அதே மாதிரி T sin thetaவும் Fவும் இந்த டைரக்ஷன்ல இப்படி இருக்கு. அதுதான் இங்க சொல்றாங்க ஈக்குவல் டு. இப்போ நம்ம tan theta, இப்போ T cos theta by T sin theta by T cos theta பண்ணும்போது நமக்கு இந்த வேல்யூ வந்துடும் F/mg. F வந்து kq² by x². ஸோ இதுல இருந்து நம்ம T ஓட வேல்யூ வந்து √f² + mg the whole square.
If the whole setup is taken into an artificial satellite, அதாவது அங்க gravity where it is almost equal to zero அங்க கொண்டு போனோம்னா டென்ஷனோட வேல்யூ என்னவா இருக்கும் k q square by 4l the 4l square. ஏன் 4l இந்த ரெண்டு சார்ஜுக்கும் வந்து 180 டிகிரி ஆங்கிள்னால 2l டிஸ்டன்ஸ் வரும். அதனால 2l the whole square வந்து இங்க 4l square மாறிடும். அடுத்தது எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். இதுக்கு ஃபார்முலா வந்து டெல்டா இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் பை சார்ஜ். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் வி இன்டெக்ரல் ஆஃப் இன்ஃபினிட்டி டு ஒரு சம் பாயிண்ட் வரைக்கும் இ இன்டூ டிஆர். அடுத்தது ஃபார் பாயிண்ட் சார்ஜ் வி இஸ் ஈக்குவல் டு கே கியூ பை ஆர். ஃபார் செவரல் பாயிண்ட் சார்ஜ் கே இன்டூ சம்மேஷன் ஆஃப் கியூ பை ஆர். ரிலேஷன் பிட்வீன் இ அண்ட் வி. இது வந்து இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. So E is equal to minus the dV by dr. So இது வந்து வெக்டர் ஃபார்முலா டினோட் காம்பனன்ட்ஸ் ஃபார்முலா ரிசால்வ் பண்ணி காம்பனன்ட்ஸ் ஃபார்முலா I cap J cap K capல ரிசால்வ் பண்ணி காட்டுறது. அடுத்தது எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் டூ சார்ஜஸ் U. பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்ம யூன்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியும் யூன்னு டினோட் பண்ணுவோம். ஸோ 1/4π Q1 Q2 by R. இங்கே ஆர் ஸ்கொயர் வராது, ஆர் தான் வரும். அதே மாதிரி அடுத்தது நெக்ஸ்ட் டாபிக் எலக்ட்ரிக் டைபோல். எலக்ட்ரிக் டைபோல் என்னது, ஒரு ரெண்டு சார்ஜ் வந்து ஆப்போசிட் சார்ஜஸ் கார்னர்ல வச்சுக்கிட்டு இந்த ஒரு டிஸ்டன்ஸ்ல இது பண்ணுது. அப்போ நம்ம நடுவில் இருக்கிறது தான் எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட், அதாவது டைரக்ஷன். எப்பவுமே மைனஸ் டு பிளஸ் சார்ஜ் போகும் இல்லையா, அது மாதிரி எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் வந்து P இஸ் ஈக்குவல் டு Q இன்டூ டி. அதுதான் ஃபார்முலா. டார்க் வந்து P கிராஸ் இ. இது வச்சும் நிறைய இது வந்து டார்க் பிஇ சைன் தீட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒர்க் டன்க்கு வந்து நம்ம அப்போ ஒர்க் டன் என்னவா இருக்கும், டார்க் இன்டூ டி தீட்டா. அப்போ நம்ம ஒர்க் டன்க்கு வந்து பி இந்த டார்க்ல வந்து பிஇ போட்டோம்னா ஒர்க் டன் என்ன ஆகும், பிஇ இன்டூ காஸ் தீட்டா 1 மைனஸ் காஸ் தீட்டா 2 அந்த மாதிரி வரும். பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் டைபோல் பிளேஸ் இன் யூனிஃபார்ம் ஃபீல்டுக்கு வந்து யூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பிஇ. இது வந்து யூனிஃபார்ம் ஃபீல்ட்ல. அதே மாதிரி பாயிண்ட் வேர் at a distance from R where dipole midpoint and making angle theta with dipole axis. So potential first வந்து V is equal to 1/4π P cos theta by R square. அது என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ இந்த மாதிரி சார்ஜஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கு, பட் ஆனால் சென்டர்ல மேக் பண்ணாம வேற எங்கேயோ இந்த இடத்துல மேக் பண்ணுது. அப்போ அதுக்கு பேரு அங்க என்ன பொட்டன்ஷியல் இருக்கும், இந்த இடத்துல இருக்க ரெண்டு சார்ஜுமே. ஸோ நான் ரெட் கலர்ல மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க. பட் ஆனால் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்ததுல சென்டர்ல இருந்தது பி, இப்போ வந்து பொட்டன்ஷியல் வந்து இந்த இடத்துக்கு வருது, இந்த இடத்துக்கு. ஸோ அப்போ அங்கே பொட்டன்ஷியல் என்னவா இருக்கும், பி காஸ் தீட்டா பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு 1/4π. அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த டைரக்ஷன்லேயே இருக்கும், இது வந்து இந்த டைரக்ஷன். அப்போனா நம்ம ரிசால்வ் பண்ணுறதுல இதுதான் நமக்கு வரும். இ நெட் வந்து நமக்கு இந்த டைரக்ஷன்ல வரும். அப்போ அதுக்கு வந்து 1/4π0 இன்டூ பி பை ஆர் ஸ்கொயர் இன்டூ √1 + 3 காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஆங்கிள் வச்சு நமக்கு ஈஸியாக எல்லாத்துக்கும் வேல்யூஸ் அவங்க கொடுத்துருவாங்க, நம்ம ஆங்கிள் வச்சு ஜஸ்ட் அதை போடணும், அவ்வளோதான். அடுத்தது டைரக்ஷன் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. tan theta is equal to e theta by er or is equal to half into tan theta. tan alpha is equal to half into tan theta. சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இம்பார்ட்டன்ட். எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் ஆக்சுவல் பாயிண்ட், எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் ஈக்குவட்டோரியல் பொசிஷனும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் ஆக்சுவல் பாயிண்ட்ல என்ன ஆகும், 1/4π into 2p by r cube. அட் ஈக்குவட்டோரியல் பொசிஷன்ல வந்து 1/4π p by r cube. அவ்வளோதான் வித்தியாசம். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரெண்டுமே ஷார்ட் டைபோல்ஸ்க்காக கொடுத்துருப்பாங்க. ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் அப்படின்னா, இப்போ ஒரு எப்படி சொல்றது, இப்போ வந்து எல்லா ஒரு ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்ல வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் எல்லா பாயிண்ட்லுமே வந்து ஈக்குவல் பொட்டன்ஷியலா இருக்கும்போது அதை தான் ஈக்வி பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா. இப்போ ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் மீட் அட் ரைட் ஆங்கிள்ஸ். இது வந்து ஒரு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் மாதிரி கேட்கலாம் நீட்ல. The equipotential surface and electric field line meet at right angles. The region where E is equal to 0, potential of the whole region must remain constant as no work is done in the displacement of charge in it. It is called equipotential region like conducting bodies.
அடுத்தது மியூச்சுவல் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஒரு இன்ட்ராக்ஷன் எனர்ஜி. இது இது அதே மாதிரி தான். பொட்டன்ஷியல் எனர்ஜியில் இப்போ 2-3 சார்ஜஸ் வச்சு பண்ணும்போது எப்படி இருக்கும்? 2 பார்ட்டிகல் சிஸ்டம் அப்போ Q1 Q2 by 4 pi epsilon naught or 3 பார்ட்டிகல் சிஸ்டம்க்கு என்ன பண்ணுவோம்? Q1 Q2 ஃபர்ஸ்ட் 2 சார்ஜ், அதுக்கப்புறம் இன்னொரு 2 சார்ஜ், அதுக்கப்புறமேட்டு அடுத்த 2 சார்ஜ், அந்த மாதிரி தனித்தனியாக ஆட் பண்ணிட்டு அதோட ரேடியஸ் வச்சு ஆட் பண்ணணும், அவ்வளோதான். n பார்ட்டிகல்ஸ்க்கு எத்தனை டேர்ம்ஸ் வரும்? n இன்ட்டு n மைனஸ் 1/2. இப்போ 4 பார்ட்டிகல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 4 இன்ட்டு 3/2 என்னது? 2 இன்ட்டு 3 தான் 6 டேர்ம்ஸ் வரும். அப்போ நான் அந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுவோம். இன்னொரு வாட்டி சொல்கிறேன். 4 இருக்குன்னா 4 இன்ட்டு 4 மைனஸ் 1 என்னது? 3. 3/2. அப்போ தான் நமக்கு எத்தனை டேர்ம்ஸ் நம்ம இந்த மாதிரி எழுதணும். இதோ Q1 Q2 by 4 pi epsilon R12 Q2 Q3 அந்த மாதிரி எத்தனை எழுதணும். அப்போ இது பண்ணும்போது என்ன வரும்? நமக்கு 6 டேர்ம்ஸ் நம்ம எழுதுற மாதிரி வரும். எப்போ? ஃபார் 4 பார்ட்டிகல்ஸ்க்கு நம்ம 6 டேர்ம்ஸ் எழுதுற மாதிரி வரும். இப்போ டோட்டல் எனர்ஜி ஆஃப் சிஸ்டம் வந்து யூ செல்ஃப் பிளஸ் யூ மியூச்சுவல். அடுத்தது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். இதுல இருந்து மேக்ஸிமமா கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. 2 கொஸ்டின் கிட்ட கேட்குறாங்க. phi is equal to E into ds. For uniform electric field, phi is equal to E into A. Phi is equal to EA cos theta. Dot product நால cos theta வைக்கிறோம் நம்ம. If V is not uniform throughout the area, then phi is equal to integral of E into dA. Integral பண்ணோம்னா நம்ம அதுக்கு நான் யூனிஃபார்ம் ஏரியாவில் வச்சு பண்ணுவோம். அடுத்தது காஸ் லா. E dot ds is equal to delta Q by epsilon naught, applicable only to closed surface. இது important. Net flux emerging out of closed surface. Net flux phi is equal to Q by epsilon naught. இது வந்து நம்ம டெஃபினிஷன்ல காஸ்ல டெஃபினிஷன்ஸ்ல கூட வரும். அடுத்தது இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு படிச்சோம் பார்த்தீங்களா? phi is equal to E dot dA அப்புறம் Q by epsilon naught. இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம் நம்ம சம்ஸ் கூட சில நேரம் கேட்கும் போது. ஸோ ஃப்ளக்ஸ் வந்து does not depend on shape and size of the closed surface, the charges located outside the closed surface. இது ரெண்டுத்தையும் ரெண்டுத்தையும் டிபெண்ட் பண்ணி இருக்காது. எது? ஃப்ளக்ஸ். இது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இல்லைனா வந்து ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸா அந்த மாதிரி கேட்கலாம். ஷேப் அண்ட் சைஸ் ஆஃப் க்ளோஸ் சர்ஃபேஸ், த சார்ஜஸ் லொக்கேட்டட் அவுட் சைட் த க்ளோஸ் சர்ஃபேஸ். இட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் போத் ஆன். இப்போ அடுத்தது வந்து ஃபார் கண்டக்டிங் ஸ்பியருக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்னவா இருக்கும்? இப்போ ரேடியஸ் இங்கே இருக்கு, சார்ஜ் Q வந்து சார்ஜ் அவுட் சைட் தி ஸ்பியர். 1/4 pi epsilon naught Q by R square நார்மலா இருக்கும். V is equal to 1/4 pi epsilon naught Q by R. அடுத்ததுக்கு வந்து செகண்ட் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் இம்பார்ட்டன்ட். அடுத்தது ஃபார் R less than R. இப்போ அதாவது இது வந்து இந்த ரேடியஸ் இல்லையா? ஸோ சார்ஜ் எங்கே இருக்கோ அது வரைக்கும் ரேடியஸ். சப்போஸ் சார்ஜ் இங்கே இருக்குன்னா இதுதான் R. சப்போஸ் சார்ஜ் உள்ள இருக்குன்னா இந்த டிஸ்டன்ஸ் தான் R. இந்த டிஸ்டன்ஸ் தான் R உங்களுக்கு. அந்த மாதிரி. ஸோ இப்போ R வந்து கம்மியா இருக்கு, உள்ள இருக்க ரேடியஸை விட உள்ள இருக்க சார்ஜ், அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 0. ஏன்? இன்சைட் த கண்டக்டர் எலக்ட்ரிக் ஃபீல்டு 0. அதே மாதிரி வோல்ட் பொட்டென்ஷியல் பார்த்தீங்கன்னா 1/4 pi epsilon naught Q by capital R. அதுதான் சொல்லணும். நான் கண்டக்டிங் ஸ்பியர். இப்போ ஸ்பியர்ல வந்து கண்டக்ஷன் இல்லை, அப்போ என்ன ஆகும்? அதே மாதிரி இந்த மேல இருக்க ரெண்டுத்துக்கும் கிராஃப்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ரேடியஸை விட வெளியில போச்சுன்னா இந்த ஸ்மால் ஆர் வந்து நமக்கு இருக்கிற ரேடியஸை விட வெளியில போச்சுன்னா கிராஃப் இப்படி இருக்கும். அதே மாதிரி வந்து ஸ்மால் ஆர் உள்ள இருந்துச்சுன்னா நமக்கு கிராஃப் வந்து ஃபர்ஸ்ட் இங்க ஒரு லைன் கிடைச்சிட்டு தான் அதே மாதிரி இங்க ஒரு லைன் கர்வ் வரும். நான் கண்டக்டிங் ஸ்பியருக்கு வந்து இப்போ வெளியில இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆரை விட இந்த ஆறு வெளியில இருக்குன்னா ஸ்மால் ஆர் வந்து வெளியில இருக்கு அப்படின்னா சேம் அதே மாதிரி தான் இருக்கும், கிராஃப் மட்டும் தான் வேரி ஆகும், இந்த மாதிரி வரும். அப்புறமேட்டு R லெஸ் தேன் R, அதாவது ரேடியஸ்க்கு உள்ள இருக்கு. இப்போ ஸ்மால் ஆர் வந்து கேபிட்டல் ஆர் இருக்கு, அதாவது கண்டக்ஷன் ஸ்பியர் ரேடியஸ்ல இந்த மாதிரி உள்ள இருக்கு, இந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அப்போ என்ன ஆகும்? இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம். R கியூப் வந்துடும் இந்த இடத்துல, கேபிட்டல் R கியூப் வந்துடும். அண்ட் பொட்டன்ஷியலுக்கு வந்து 1/4 pi epsilon naught Q into 3R square minus R square by 2R cube. அண்ட் கிராஃப் வந்து இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஸ்பெரிக்கல் ஷெல்லுக்கு தான் இதெல்லாமே நீங்க ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிட்டு ரிவைஸ் பண்ணுங்க வீடியோல. இம்பார்ட்டன்ட்டு இந்த பார்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சர்க்குலர் ரிங்கை வச்சு நமக்கு நிறைய சம்ஸ் கூட கேட்குறாங்க.
இப்போ EX கிராஃப் வந்து இப்படி இருக்கும், VX கிராஃப் வந்து இப்படி இருக்கும். இப்போ இந்த ரேடியஸ் இங்க இன்னர் ரேடியஸ் இது அவுட்டர் ரேடியஸ் இங்க இருக்கு, பாயிண்ட் சார்ஜ் இங்க இருக்கு. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் P இந்த ரீஜன்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்முலா வந்து 1/4πε0 Q into x by x square plus r square the whole power 3/2. அதே மாதிரி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் at P வந்து 1/4πε0 Q by x square plus r square the whole power 1/2. And electric field will be maximum at x is equal to plus or minus r/√2. இந்த ஸ்டேட்மெண்ட் இது கூட ஸ்டேட்மெண்ட் வைஸ் ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் மாதிரி நீட்ல நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது ஃபார் சார்ஜ் லாங் கண்டக்டிங் சிலிண்டருக்கு ஆர் கிரேட்டர் தென் ஆர் இருக்கும்போது அதாவது இந்த ஆரை விட வெளியில இருக்கு இப்போ ஆர் இந்த மாதிரி இருக்கு ஆர், அப்போ வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் Q/2πε0 ஆர். ஆர் இஸ் லெஸ் தென் ஆர். சப்போஸ் ஆர் இந்த ஸ்மால் ஆர் வந்து இது இவ்வளோ நம்ம கேபிட்டல் ஆருக்கு உள்ள டிஸ்டன்ஸ்ல அது கம்மியாவே இருக்கு, அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஜீரோ. எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அட் அ பாயிண்ட் நியர் த சார்ஜ் கண்டக்டர் E is equal to sigma by epsilon naught. இது இந்த பாயிண்ட் இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. மெக்கானிக்கல் ப்ரெஷர் ஆன சார்ஜ் கண்டக்டர் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். E is equal நிறைய பேருக்கு இது தெரியாம சம்ம விட்டுட்டு வந்துட்டாங்க. ஸோ P is equal to sigma square by 2 epsilon naught mechanical pressure. For a non-conducting long sheet of surface charge density, long conducting non-conducting long sheet அந்த மாதிரி இருந்தானே ஈஸ் ஈக்குவல் டு சிக்மா பை 2 எப்சிலான் நாட். நல்லா டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. பாயிண்ட் நியர் சார்ஜ் கண்டக்டர்னா சிக்மா பை எப்சிலான் நாட். லாங் நான் கண்டக்டிங் ஷீட்ல சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி வந்து சிக்மா பை 2 எப்சிலான் நாட். அதுவே கண்டக்டிங் லாங் ஷீட்க்கு வந்து சிக்மா பை எப்சிலான் நாட். இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. Electric density in electric field. Electric density U is equal to half epsilon naught E square. அடுத்து electric lines of force. இது ரொம்ப பேசிக் தான். Can be imaginary, can never cross each other, can never be closed loops. அப்புறம் lines of force ends of start normally at the surface of conductor. இந்த பாயிண்ட்ல ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. The key points na, இப்போ electric field is always perpendicular to any conducting surface or any equipotential surface. ஸோ சம்ஸ்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டை நிறைய பேர் பார்ப்பாங்க இந்த சர்ஃபேஸ்க்கு அப்போ எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து will always perpendicular to a conducting surface. And non-tangential component of electric field on each no tangential component of electric field on each surface. When a conductor is charged, the charge resides only on the surface. Charge density at convex shaped points on a conductor is greater. Lesser is radius of curvature at a convex point, greater is the charge density. இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்ல கேட்கலாம், நல்லா புரிஞ்சு படிச்சுக்கோங்க. For a conductor of any shape, E electric field என்ன இருக்கும், sigma by epsilon naught, just outside the conductor. ஸோ என்ன ஷேப், சிலிண்டராக இருக்கட்டும், ஸ்பியராக இருக்கட்டும், ஷெல்லாக இருக்கட்டும், எதுவாக வேணா இருக்கட்டும், அவுட் சைட் த கண்டக்டருக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து சிக்மா பை எப்சிலான் நாட். Potential difference between 2 points in an electric field does not depend on the path between them. So potential difference between 2 points in an electric field does not depend on the path. அடுத்து potential at a point due to positive charge is positive and due to negative charge is negative. இது எல்லாருக்கும் காமனாக தெரிஞ்சதுதான். Next, positive charge flows from higher to lower in the direction of electric field potential, and negative charge from lower to higher, that is opposite to the electric field potential. Next, when P is dipole moment is perpendicular to electric field, the dipole is in stable equilibrium. அதுவே when dipole moment is perpendicular to opposite of minus E, then the dipole is in unstable equilibrium. இது வந்து ஜஸ்ட் நம்ம அப்ளிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான், மற்றபடி வேற எதுக்கும் கிடையாது. இது it's not just important. And when a charged isolating conducting sphere is connected to an uncharged small conducting sphere, the potential becomes same on both sphere and redistribution of charge takes place. இது Phillips மாதிரி கேட்கலாம், fill in மாதிரி கேட்கலாம். Self potential energy of a charged conducting spherical shell.
kq square by 2r. Self potential energy of insulating uniformly charged sphere 3 by 5 kq square by r. அதே மாதிரி dielectric strength of material வந்து minimum electric field required to ionize the medium or the maximum electric field which the medium can bear without breaking down. மற்றபடி nothing is more important than this point. Electrostatic experiment do not work well in humid days because water is a good conductor of electricity. அதனால அந்த point important. Metallic shield in the form of a hollow conducting shell may built to block an electric field because in a hollow conducting shell the electric field is zero at every point. So that's it guys. இந்த சாப்டர்ல இவ்வளவுதான் இருக்கு ஃபார்முலாஸ் அண்ட் நான் நெக்ஸ்ட் வீடியோல கெப்பாசிட்டர்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் பத்தி அப்லோட் பண்றேன். If you want PDF, comment on it. Thank you guys. Thanks for watching.